சுட சுட மார்னிங் டிஃபன் வெண்பொங்கல். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. வெண்பொங்கல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. அதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி இதிலே எப்படி அரைக்கிறதுக்கு அப்படின்னு நான் இதிலே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் இருக்குல்ல, அதில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. எதில் நீங்கள் அழைக்கிறீங்களோ அதே அளவு பாதி அளவு பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு ரொம்ப போட வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்க. 1/4 டம்ளராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகா 1. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்போதுமே ரெண்டையும் ஒன்றா வேக போட மாட்டேன். இதை தனியாக வேக வச்சுக்குவேன், இதை தனியாக பச்சரிசியை தனியாக வேக வச்சுக்குவேன், பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சுக்குவேன், பச்சரிசி தனியாக வேக வச்சுக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சுட்டேன். அதுக்கு இடையில் கொஞ்சம் தேங்காய் சட்னி சைடிஷுக்கு, வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிக்குவோம். கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய், இதை அரைச்சி எடுத்துக்குவோம் சட்னியை. நான் எப்போதுமே மிளகு சீரகத்தை அப்படியே போட மாட்டேன், கொஞ்சம் இடித்து தான் போடுவேன். லைட்டாக இடித்து தான் போடுவேன். ஏன்னா மிளகை தூக்கி போட்டுருவாங்க எல்லோரும். அது நம்ம சாப்பிடும் போது தூக்கி போட்டுருவாங்க. இது நம்ம செரிமானத்துக்கெலாம் நல்லது இல்லையா? அதனால் நம்ம இடித்து போட்டோம்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. சளி பிடிக்காது. வெண்பொங்கல் சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கும், அது கொஞ்சம் இருக்காது. அதனால் நீங்களே இந்த மாதிரி லைட்டாக இடிச்சுக்கோங்க. இடிக்கும் போது ஒரே டிப்ஸு, நீங்கள் இந்த மாதிரிலாம் கிரானைட் போட்டிருப்பீங்க, அதுக்கு இப்படியே டைரெக்டாக வச்சு இடிக்காமல் நம்ம அடுப்படிக்கணும் ஒரு துணி வச்சுப்போம்ல, அது மேலே வச்சு இந்த இடிக்கிற கல்லை வச்சு இதில் வச்சு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. அதனால் இந்த கல்லுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகே, சட்னி அரைச்சிட்டு சொல்கிறேன் பாருங்கள். பருப்பு தனியாக வேக வச்சுக்கிட்டேன், பச்சரிசியை தனியாக வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இதை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பேனை வச்சு, தட்கா ஃபேன் இருக்குல்ல, தட்கா பேனை வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சோன்னா இந்த மிளகு ஜீரகம் ஒன்று வச்சுக்கோங்க, அதை போட்டுருங்க. அதை பொரிஞ்சோன்னா ஒரே பச்சை மிளகா. நான் 1 டம்ளர் தானே அரிசி எடுத்துருக்கேன், அதுக்காக தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடுறேன். ஒரே பச்சை மிளகா, ஒரு சாப் பண்ண இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ரொம்ப போடலை. முந்திரி பருப்பு வேணுங்கிறவங்க போடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
அப்படியே அதில் கொட்டி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து இந்த பாசிப்பருப்பு வேக வச்சோம்ல, ஒரு டம்ளருக்கு பாதி பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க வெண்பொங்கல். நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் வெண்பொங்கல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி செய்கிறீங்கன்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி தான் மேடம் செய்கிறோம் அப்படின்னாங்க. அப்போலேருந்து நான் வந்து வெண்பொங்கல் இப்படி தான் செய்வேன். நான் எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் செஞ்சாலே எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். சாப்பிட்டுட்டு வயிறு அப்படியே செரிக்காத மாதிரி இருக்குது, வெண்பொங்கல் நிறையா சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரியே இருக்காது. ஏன்னா நம்ம மிளகு சீரகம் நுணுக்கி போட்டிருக்கோம்ல, அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதேமாதிரி தேங்காய் சட்னி நான் சொன்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் சொன்ன டிப்ஸில் யூஸ் பண்ணி இதேமாரியே வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஈஸி டைஜஷன். வெண்பொங்கல் சாப்பிட்டோம் டைஜஷன் ஆகலை, வயிறு டம்முன்ருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளமே இதில் வராது. ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். எல்லோரும் குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வர அவ்வளோ வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்பொங்கல் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஓகே. தேங்க்ஸ் டு ஆல்.